தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். நம்முடைய ஆண்டவர் பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணுகிறவர். பக்கத்துக்கு கைப்பிடிச்சுடுங்க. நம்மளை பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார். 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 12வது வசனம். 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 12வது வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும், எவரையும் மேன்மைப்படுத்தவும், எப்படிப்பட்ட மனிதனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினால் ஆகும். அல்லேலூயா. நம்முடைய பலப்படுத்துகிற தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், நம்மளை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணுகிறவர், நம்மளை பலப்படுத்தி நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். கடன் பிரச்சனையோடு இருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், மனுஷனுடைய வார்த்தைகள் நம்மளை புண்படுத்தி இருக்கலாம், துக்கப்படுத்தி இருக்கலாம். எப்படிப்பட்ட பகுதியாக இருந்தாலும் கர்த்தர் நம் அருகே கடந்து வந்து நம்மளை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்மளை பலப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். சிலவற்றை நாம் இழந்து போய் இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், நம்மளை நம்பினவர்கள் நம்மளை கைவிட்டு போய் இருக்கலாம், நமக்கு உதவி செய்கிறவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் உதவி செய்யாமல் இருக்கலாம், எதிர்பார்த்த நன்மைகள் வராமல் இருக்கலாம். மனிதர்கள் நம்மளை பலப்படுத்த முடியாது, மாம்சமானவர்கள் நம்மளை பலப்படுத்த முடியாது. கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கொஞ்சம் கண்ணை மூடி ஹல்லேலூயா ரீமானா கந்த ரபா, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இந்த ஆண்டினுடைய ஆண்டவரோடு ஜெபித்து கொண்டிருக்கும் போது தெளிவான ஒரு வாக்குத்தத்தமாக ஆண்டவர் சொன்னார். அவர் பலப்படுத்துகிற தேவன், நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிறவர், பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிறவர். ஓ ராகாத்து ரபா ஷபா லபா. தேவ பிள்ளைகளை உங்களை அவர் பலப்படுத்துகிற தேவன், பலப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார், பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ரீமானாஷா கொஞ்சம் ஜோம் பண்ணுங்களேன். இந்த ஆண்டு அவர் உங்களை பலப்படுத்துகிறார். வியாதியோடு இருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம், கடன் பிரச்சனையோடு இருக்கலாம், கைகளின் பிரயாசங்கள் தடைப்பட்டு இருக்கலாம். அவர் உங்களை பலப்படுத்துகிறார், அவர் உங்களை பலப்படுத்துகிறார். அருகே கடந்து வந்து பலப்படுத்துகிறார். பேதுருவை பலப்படுத்தினாரே, பேதுருவை பலப்படுத்தினாரே, அவர் உங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். சிம்சோனை பலப்படுத்தினாரே, சிம்சோனை பலப்படுத்தினாரே. ஒரு விஷயங்களை நினைத்தரலும் என்று சொன்னவரை பலப்படுத்தினாரே. ஓ ராகாத்தா ரபா, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்ன கரம் ஒவ்வொருவரோடு இறங்குவதாக, இறங்குவதாக. ஓ ரிகாமானா ஷேகாவலபா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நம்முடைய ஆண்டவர் பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவன், நம்மளை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். மனிதர்கள் நம்மளை பலப்படுத்த முடியாது, ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிறார். எப்பெல்லாம் பலப்படுத்துவார்? வார்த்தை கொண்டு பலப்படுத்துவார். அல்லேலூயா. சில மனிதர்களை உதவி செய்வதற்காக பலப்படுத்துவார். என் மனைவி ஒரு நேரம் ஓவரிக்கு பெரிய தலைக்கு கூடுதலைக்கு போகிறாங்க. போகும்போது கூடுதலையில் இறங்குறப்பையில் ஓவரியில் போய் இறங்கிட்டாங்க. ஓவரியில் போய் இறங்கின உடனே அங்குள்ள ஆள்கிட்ட கேட்காங்க, நான் கூடுதலைக்கு போகணும். அவங்க ஒரு மினி பஸ்ஸை காட்டிட்டாங்க, இதில் போங்க கூடுதலைக்கு போங்க அப்படின்னு. மினி பஸ்ஸில் ஏறினாங்க. கூடுதலின் டிக்கெட்டுக்கு அவன் திசை விலைக்கு போகுதுன்ட்டாப்புல. அல்லேலூயா. இவன் திசை இல்லை, நான் கூடுதலைக்கு போகணுமே. அப்போ ஒரு சந்தியில் 4 முக்கு சந்தி வரும்போது இதில் நாங்கள் இறக்கி விடுறோம், இது வழியாக ஒரு பஸ் வரும், அதில் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டாப்புல. இறங்கி நின்றுக்கிட்டே இருக்கிறாப்புல. சாயங்காலம் ஒரு 6:30 மணி, இருட்டி, அப்படியே மழை துளி விழுந்து கொண்டே இருக்குது. அப்படி தனியாக இருக்கிறாப்புல. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படி அந்த நேரத்தில் டக்குன்னு ஒரு சகோதரி வண்டியில் அப்படி வராங்க. ஃபுல்லாக வசனம் எழுதியிருக்குது. எக்கான்னு கூப்பிட்ருக்காப்புல. அவங்க டக்குன்னு நிப்பாட்டி எங்கே போகணுன்னு கேட்டிருக்காங்க. பெரிய கூடுதலை ஏறுங்க, ஒன்றுமே சொல்ல, ஏறுங்க சொன்ன உடனே ஏற்றி நேராக அந்த இறங்க வேண்டிய இடத்துல
கொண்டு போய் நிப்பாட்ட கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. உதவி செய்கிற தேவன், பலப்படுத்தி உதவி செய்கிற தேவன். எத்தனையோ ட்ரிப்பு நாங்கள் அந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு கடந்த மாதம் கூட நாங்கள் போனோம். கிட்டத்தட்ட 13 வருஷமாக அந்த இடத்துல நாங்கள் ஊழியம் பார்த்து கொண்டு இருக்கிறோம், அந்த ஏரியா முழுவதும். ஆனால் இன்னும் இதுவரை அந்த சௌகரிய பார்க்கலை. கூடுதலையில் இருக்கிற விசுவாசிகள் எல்லாமே எங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல கூடுதலை பெரியதால் அந்த ஓவரில் அந்த இருக்கிற லைன் எல்லாமே எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இதுவரை அந்த சௌகரிய முகத்தை பார்க்கலை. அவர் தூதனை அனுப்பி பலப்படுத்துகிறவர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஓ ராக்காத்தா ரக துடா பலபா, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்கிற தேவன். தேவ பிள்ளைகளுக்கு அவர் சகாயம் பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார். சகாயம் பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். கர்த்தர் பலப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். கர்த்தர் நம்மளை பலப்படுத்துறத நமக்கு தெரியாது. சவுலை கண்டு தாவீது ஓடிக்கொண்டே இருந்தார். சவுல் பார்த்து தாவீதை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் ஆண்டவர் சவுல் கொலை செய்ய வந்தவன் சொல்கிறான், அழிக்க வந்தவன் சொல்கிறான். 1 சாமுவேல். அப்பொழுது சவுல் வந்து தாவீதை அழிப்பதற்காக, தாவீதை கொலை செய்வதற்காக சவுல் தீவிரித்து வரும்போது சவுலுக்கு தெரியும் கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி சவுல் சொல்லுகிறாரு, வாசிங்க. என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய் என்றார். மென்மேலும் பலப்படுவாய் என்று யார் சொல்றா? கொலை செய்ய வந்தவனுக்கு தெரியுது, சத்துருக்கு தெரியுது. தாவீது பயந்து ஓடுகிறான். தாவீதுக்கு தெரியல, ஆனால் தாவீதை அழிக்க வந்தவனுக்கு தெரியும் இவன் மென்மேலும் பலப்படுவான் என்று சொல்லி. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் முன்கூட்டியே தாவீதை, நீங்கள் சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 20வது வசனம் 21வது வசனத்தில் தாவீதை குறித்து அங்கே சொல்லும்போது சொல்லப்படுகிறது, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோடு உறுதியாயிருக்கும், பலப்படுத்தும், ஒடுக்குவதில். இங்கே அழகா தாவீதை குறித்து சொல்லப்படுகிற சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. சத்துருக்கு தெரியும் கர்த்தர் இவனோடு கூட இருந்து இவனை பலப்படுத்துவார். ஒரு ஊழியக்காரரை ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு விரோதமாக மந்திரவாதிகள் அனுப்பும்போது ஒரு பிசாசு வந்து நின்றுருக்கு. பார்த்தோன்னே இவருக்கு வேத்த உடனே பேய் சொல்லிச்சான், உன்னை கண்டு தான் நான் போயிடுறேன், நீயாப்பா? இல்லையா, உன்னை கண்டு தான் எனக்கு பயமாக இருக்கும், முழங்கால கண்டு நீயே உனக்கு வேக்குது. பக்கத்தில் கை போச்சுருங்க, சும்மா பயப்படாதீங்க. அல்லேலூயா. பலப்படுத்துகிற தேவன். ஒரு ஊழியக்காரர் நல்லா ஊழியம் பண்ணிட்டு வாரார். வரும்போது நடு காட்டுக்குள்ளே அங்குள்ள மந்திரவாதி 2 பேயை குட்டி பிசாசை அனுப்பிட்டான். அனுப்பின உடனே 2 வந்து காரை மறிச்சிட்டு இவருக்கு தெரிஞ்சிட்டு ஸ்தோத்திரம் 2 கண்ணாடி அருகே அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு வந்து நின்றுச்சான். நின்ன உடனே இவருக்கு பயம். இவர் சொன்னாராம், நீ தேவனிடத்திலிருந்து வந்த மனிதன் என்று சொன்னால், நீ கர்த்தருடைய தூதன் என்று சொன்னால் நீ என்னைய ஒன்றுமே செய்ய மாட்ட. ஏன்னா நான் கர்த்தருடைய ஊழியக்காரன். ஆமாம், வந்தது யார்? பிசாசு. நீ கர்த்தரிடத்தில் வந்த தூதன் சொன்னால் நீ என்னைய ஒன்றுமே செய்ய மாட்டேன், நான் கர்த்தருடைய மனுஷன். ஒரு விஷயம், நீ சாத்தான்ட்டிருந்து வந்தினா நான் கல்யாணம் பண்ணது உன் தங்கச்சை தான். அப்படியா? அல்லேலூயா. நீ சாத்தான்ட்டிருந்து வந்த தூதன்னா நான் கல்யாணம் பண்ணது வேறு யாரும் கிடையாது. யாரை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்? உன் தங்கச்சியை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னை அழிச்சு நான் என்னை கொன்னினா உன் தங்கச்சி தான் கஷ்டப்படுவா சொல்லிவிட்டு ஒரு ஜோக்காக சொல்லியிருக்காரு. சொல்லிவிட்டு ஜோம்னிகிட்டே இருந்தாராம். போயிட்டான். அல்லேலூயா. எப்படி போச்சுன்னு தெரில. ஒரு விஷயம், என் தங்கச்சா தான் இவன் கல்யாணம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு போச்சா, இல்லை தேவ மனுஷன்னு சொல்லிட்டு போச்சா தெரில. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்கள், நம்மளை பலப்படுத்துகிற தேவன். எதையாவது உன்னை கண்டு நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம். சத்துருக்கு தெரியுது அவன் மென்மேலும் பலப்படுவான் என்று சொல்லி. ஐஸ்வர்யமும் கனமும் தேவனிடத்தில் இருக்கிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும்
அவருடைய கரத்தினாலே ஆகும். பலப்படுத்துகிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். பலப்படுத்துகிற கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பதாக அவர் பலவீனமாக இருக்கும்போது, மனசிலே சோர்வு இருக்கும்போது, துக்கத்தோடு இருக்கும்போது, அவருடைய இருதயம் துக்கத்தோடு இருந்தது. 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று சொல்லி சீசர்களை சொன்னார். சீசர்கள் தூங்கிவிட்டார்கள். அந்த சோர்வின் நேரத்தில், வேதனையின் நேரத்தில் சீசர்கள் கை கொடுக்கவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் கூட பரலோகத்திலிருந்து ஆண்டவர் தூதனை அனுப்பி இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் பலப்படுத்தினார். அல்லேலூயா. தூதனை அனுப்பி பலப்படுத்தின தெய்வமாக இருக்கிறார். நாம் சோர்ந்து போன நேரமெல்லாம் கர்த்தர் தூதனை அனுப்பி பலப்படுத்துகிறவர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ரீமானா கத்த ரக துடா ரீமானா ஷாகா துரா கபல பலபா. நம்மளை பலப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ண வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? சில நேரங்களில் நீங்கள் புலம்பல் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அங்கே புலம்பல் அவர் புலம்பிக் கொண்டு இருக்கும்போது எப்படி புலம்புகிறார் என்று சொன்னால், புலம்பல் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர் சொல்கிறாரு, நாங்கள் வீணா சகாயம் கிடைக்கும் என்று வீணா எதிர்பார்க்கிறார்கள். இன்றைக்கி எனக்கு உதவி வரும், அங்கேருந்து உதவி வரும், இங்கேருந்து உதவி வரும் என்று சில நேரங்களில் வீணாய் நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். புலம்புகிறார், நாங்கள் வீணா எதிர்பார்க்கிறோம். சகாயம் அங்கே கிடைக்கும், இங்கே கிடைக்கும், வீணா எதிர்பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உனக்கு சகாயம் கிடைக்கணும்னா நீ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 12வது வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ செய்யுங்கள். எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ இதே வசனம் 6ஆம் அதிகாரம் 31வது வசனம் லூக்கால உண்டு. எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ, எவைகளை செய்ய மனிதர்கள் எனக்கு எவைகளை செய்ய நான் விரும்புகிறேனோ, என் சொந்த பந்தம் எவைகளை செய்ய நான் விரும்புகிறேனோ, என் மருமகளோ மாமியோ சொந்த பந்தமோ மனைவியோ பிள்ளைகளோ யாராக இருந்தாலும் எதை செய்ய நாம் விரும்புகிறோமோ அதை ஃபஸ்ட்டு நம்ம செய்யணும். அல்லேலூயா. மெலித்தா தீவில் பவுல் ஏற்கனவே நொந்து வெந்து போய் அங்கே இருக்கிற மாலுமிகள் போட்டெல்லாம் கப்பலில் வாராங்க. வந்த உடனே மெலித்தா தீவு ஜனங்களை என்ன நினச்சிருப்பாங்க தெரியுமா? மாப்பிள்ள பெரிய கப்பல் வருது. அல்லேலூயா. நம்ம தீவுக்கு என்ன வருது? பெரிய கப்பல் வருது. அங்கே நிறையா ஸ்டோர் ஜாமான்ல இருந்து நிறையா இருக்குண்டா, சோப்பு இருக்குண்டா. நான் சின்ன பிள்ளைகளை நான் பார்த்துருக்குறேன். யாராவது வெளிநாடு போயிட்டு வந்தாங்கன்னா முதல்ல என்ன தான் கேட்பாங்க? ஆமாம், சோப்பு, சாக்லேட், செண்டு. ஆமாம், 3 தான் கொண்டு போய் கொடுப்பாங்க. வெளிநாடு போயிட்டு வராங்கன்னா சோப்பு, சாக்லேட். ஆமாம், அவங்க நினச்சிருப்பாங்க கப்பல் வருது மாப்பிள்ள, அதுலேருந்து நிறைய பொருள் இருக்கும். கப்பக்காரன் அடிபட்டுட்டு வர்றது. சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம் இங்கேருந்து உதவி வரும். உதவி செய்வதற்கு சில நேரங்களில் தேவன் ஒரு காலகட்டத்திலே அனுப்புவார். ஒரு காலகட்டத்தில் உதவி செய்வதற்கு ஜனங்களை ஆண்டவர் அனுப்புவார், மனிதர்களை அனுப்புவார். ஆனால் நம்பிக்கை மனிதர்கள் மேல் போய்விட்டு என்று சொன்னால் அதை அப்படி ஸ்டாப் பண்ணி விடுவார். ஒரு காலகட்டத்தில் உதவி செய்வதற்கு மனிதர்களை அனுப்புவார், கர்த்தர் அனுப்புவார். ஊழியத்துக்கு வந்த புதுசில் ஆச்சரியமாக இருக்கும். கிராம ஊழியம் அப்போ நாங்கள் போவோம். 1ஆம் தேதி ஆனால் ஒரு சபையில் போய் நைட் பிரேயர் நடத்த போவோம். அந்த 31ஆம் தேதி நைட்டே போயிடும், நானும் என் மனைவியும். 1ஆம் தேதி அங்கே ஊழியத்தில் கிராம ஊழியம் ஒரு 4 கிராமத்தில் ஊழியத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு பாக்ஸ் இருக்கும். பாக்ஸில் வத்தல், மல்லி எல்லாமே இருக்கும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஊழியத்துக்கு வந்த புதுசில் பாஸ் எங்களுக்கு 500 ரூபா தருவாங்க வாரம். அதை வாடகை கொடுக்கணும், 4 பிள்ளைகள் பீஸ் கட்டணும், நிறைய காரியங்கள் இருந்ததுனால பயங்கரமாக அந்த உருண்டு எந்திரிச்சு வந்த அந்த பகுதி மறக்க முடியாது. சோறு பச்சரிசி, அப்பவும் ரேஷன் அரிசியில் பச்சரிசி தான் போடுவாங்க. அதை பொங்கி வச்சு ஊறுகாய் கூட இல்லாத நாட்களில் நாங்கள் அந்த காலத்தை கடத்தினோம். ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அப்போ அந்த பார்சல் வந்து இருக்கும்போது சந்தோஷமாக இருந்தது. மாதம் 1ஆம் தேதி கரெக்டாக நாங்கள் கிராம ஊழியத்தை முடிச்சுட்டு வரும்போது அந்த பாக்ஸ் இருக்கும். நான் விரும்பிச்சு அப்புறம் கடல் மிட்டாய் வர இருக்கும். அல்லேலூயா. ஒரு 4 மாதம் இருந்தது. 5ஆவது மாதம் அங்கேருந்து வரும்போது என் மனைவிட்ட சொல்கிறேன், இந்த மாதமும் என்ன இருக்கும், இந்த மாதமும்
பாக்ஸ் இருக்கும். ஆமாம், வத்தல் மல்லி எல்லாமே இந்த மாதமும் இருக்கும். அதனால் பாஸ்டர் 500 நம்ம அதை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்த பாக்ஸை காணும். அல்லேலூயா. சில நேரங்களில் உதவி செய்வதற்கு சில மனிதர்களை கர்த்தர் அனுப்புவார். நம்பிக்கை அங்கே போயிட்டு என்று சொன்னால் அது விருதா. சில நேரம் சகாயத்தை தேடி நாம் போகிறோம். சகாயம் எனக்கு கிடைக்கும், அங்கேருந்து கிடைக்கும், இங்கேருந்து கிடைக்கும். இல்லை, பரத்திலிருந்து தான் கர்த்தர் சகாயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். பரத்திலிருந்து கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற கர்த்தராக இருக்கிறார். நம் சகாயம் கிடைக்க வேண்டும், உதவி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு 3 காரியத்தை பார்த்து நாம் செபிக்க போகிறோம். அல்லேலூயா. 3 காரியத்தை பார்த்து நினைவில் வச்சுக்கோங்க. நமக்கு சகாயம் கிடைக்கணும்னா முதலாவது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், முதலாவதாக நம்ம விதைக்கணும். சகாயம் வரணும் வேணும் அப்படின்னு சொன்னால் முதலாவதாக நம்ம விதைக்கணும். 2வதாக விட வேண்டியதை விடணும். 3வதாக தேட வேண்டியவரை தேடணும். பக்கத்தில் கை பிடிச்சலுங்க. முதல்ல தேட வேண்டியவரை தேடுங்க, விதைக்க வேண்டியதை விதைங்க, விட வேண்டியதை விடுங்க. தன்னை போலே பரத்திலிருந்து வரும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. தேட வேண்டிய நபரை நம்ம தேடாததுனால தான் பிரச்சனை. நீங்கள் சங்கீதம் 46ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில் தேவன், அது 5வது வசனம் 4வது வசனத்திலேருந்து வாசிங்க தங்கச்சி. 3வது வசனம், பொங்கி அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் ஒரு நதி உண்டு, தேவனுடைய நகரத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். தேவன் நமக்கு சகாயம் பண்ண வேண்டுமானால் முதல்ல தேவனை தேட வேண்டிய சமயத்தில் தேடணும். அதான் கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேட வேண்டும். அதிகாலையில் தேவனை தேடணும். 7 மணி வரை கொரட்டை விட்டு 8 மணி வரை கொரட்டை விட்டு தூங்கிட்டு கர்த்தர் சகாயம் பண்ணுவார்னா ஒரு சகாயம் கிடைக்காது. விளக்கரியை செலுத்தினாதான் சகாயம் கிடைக்கும். தேட வேண்டும், ஆண்டவரை தேடணும். விளக்கரியை செலுத்தும் போது தான் கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுகிற தெய்வமாக இருக்கிறார். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லப்படுகிறது. அதிகாலையில் கர்த்தர் சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதிகாலையில் கர்த்தரை ஆராதிக்கும் போது தேடும்போது கர்த்தர் பலத்த காரியங்களை செய்கிற தெய்வமாக இருக்கிறார். அதிகாலையில் தேடும்போது மறக்கவே முடியாது. விசாகப்பட்டினத்தில் அதிகாலையிலே எழும்பி ஜெபித்த 3 மணிக்கு எழும்பி ஜெபிப்போம். வாலிபத்திலிருந்து 3 மணிக்கு அதிகாலையில் என்ன வேலை என்ன சோர்வாக இருந்தாலும் அதிகாலையில் ஜெபிக்கிறத விட மாட்டோம். தூத்துக்குடிக்கு வந்த பிறகு, திருமணமாகி தூத்துக்குடிக்கு வந்த பிறகு அதிகாலையில் ஜெபிக்கிறது கொஞ்சம் தாமதமாகி விட்டது. ஒரு சமயம் என்னால் மறக்க முடியாது. ஒரு 4 மணி 4:30 மணி இருக்கும். என் தொடையில் அந்த குரல் என்னால் மறக்கவே முடியாது. ஒரு சத்தம், அடி வயிற்றிலிருந்து வந்த குரல் தொடையில் தட்டி, அலெக்ஸ் ஜெபிக்க மாட்டாயா, துதிக்க மாட்டாயங்கிற அந்த சத்தம் என்னை கொஞ்சம் அசைத்தது. அதிகாலையில் உலகத்தில் உள்ள ஜனங்கள் அதிகாலையில் இந்த மார்கழி மாதம்லாம் எழும்பி குளித்து அப்படி ரோட்டு வழியாக அந்த பனிக்கில் நடந்து போகிறாங்களே, அவங்க நம்பிக்கையில் அவங்க தெய்வத்தை வழிபடுறதுக்கு போகிறாங்களே. வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின தெய்வத்தை அதிகாலையில் எழும்பி செபிப்பதற்கு ஏன் நம்மளால் முடியலை? ஏன் முடியலை? ஒரு ஆயத்தமாக தேடிக்கொண்டு இருக்கிறாரே, என் பிள்ளை ஜெபிக்க மாட்டாளா, துதிக்க மாட்டாளா, என்னை தேட மாட்டாளா, எனக்கு சகாயம் கிடைக்கணுமே, ஆண்டவரை நான் தேடணுமே, அவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும். அதிகாலையில் நான் கர்த்தரை தேடுகிறேனா? அதிகாலையில் கர்த்தரை நான் தேடி ஆராதிக்கிறேனா? அதிகாலையில் தேடும்போது சகாயம் உண்டு. சகாயம் கொடுக்கிற தேவன், உதவி செய்கிற தெய்வமாக இருக்கிறார். கர்த்தரை தேடும்போது ஒரு அம்மா வயசு எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 வயசுக்கு மேலே இருக்கும். 80 வயசுக்கு மேலே இருக்கும். அவங்க கரெக்டாக
காலையிலே எழும்பி நேர் முழங்காலில் அப்படி ஆராதிப்பாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். சில பேர் சில நேரங்களில் எனக்கு திடீர்னு விடிய காலம் எழுப்பி விடுவார். எழுப்பி விடும்போது அப்படியே வாக்கிங் மாதிரி அப்படியே போகும்போது சில பேருடைய வீட்டில் அதிகாலையில் சத்தங்கள் வெளியே கேட்கும். எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எனக்கே சந்தோஷமாக இருக்கும்போது வானத்தையும் பூமியை உண்டு பண்ணின தேவன் எவ்வளோ சந்தோஷப்படுவார். அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறேனா, எனக்கு உதவி பண்ண வேண்டும், எனக்கு சகாயம் கிடைக்கணும். அவர் உதவி பண்ணுகிற தேவனாக இருக்கிறார், உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார், மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தரை தேடுறேனா, மணிக்கணக்காக வாட்ஸ்அப்பையும் ஃபேஸ்புக்கையும் கண்டதையும் கழிதையும் பார்க்குறோமே, ஆண்டவர் நம்மோடு தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். எவ்வளவு நேரம் தேவனுக்கு நான் செலுத்துகிறேன், எவ்வளோ நேரம் தேவனோடு இணைக்கப்பட்டு இருக்கிறேன். பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிற கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். நம்மளை பலப்படுத்தி நமக்கு உதவி பண்ணுகிற தெய்வம். எந்த அளவுக்கு தேவனை நான் தேடுகிறேன். தேடும்போது கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவர் தேடும் போதெல்லாம் மறக்க முடியாது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 9 மாதம் லாஞ்சுகள்லாம் போகலை. 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன், மறந்து போச்சு. 20 வருஷமா 18 வருஷம், ஒரு 9 மாதம் லாஞ்சுகள் போகலை. அந்த நேரம் என் மனைவினுடைய தங்கச்சிக்கு திருமண ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எங்கள்கிட்ட ஒன்றுமே கிடையாது பைசா. நான் ஒன்று செஞ்சோம். நைட்டு 2 மணிக்கு எழும்பி நாங்கள் 3 பேரும் கையை பிடித்து செபிக்க ஆரம்பித்தோம். கர்த்தரே, நீர் இரக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள கர்த்தர். நீங்கள் நினைக்கலாம் ஊழியக்காரங்க தான் ஆண்டவர் உதவி செய்வார் என்று. இல்லை, அன்னைக்கு ஒன்றுமே இல்லாத நாட்களிலே கரத்தை பிடித்து கொண்டு நாங்கள் யார்கிட்ட போய் உதவி கேட்போம். ஆண்டவரே ஊழியக்காரங்க நிறைய ஊழியக்காரங்க வராங்க, ஆனால் கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டுங்க, எங்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி கரத்தை பிடிச்சு நைட் 2 மணிக்கு நாங்கள் 3 பேரும் கரத்தை பிடிச்சு அதிகாலையில் எழும்பி செபிக்க ஆரம்பித்தோம். கரத்தை பிடிச்சு கண்ணீர் விட ஆரம்பித்தோம். கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். அல்லேலூயா. ஆமாம், திடீர்னு ஒரு நாள் ஒரு மனுஷர் காலையிலே வந்துட்டு என்னன்னு தெரியல, கர்த்தர் எனக்கு பாரப்படுத்தினார். கிட்டத்தட்ட நான் சொல்கிறது 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு 5000 ரூபாயை அடையாளமாக கையில் தந்துட்டு போனார் திருமணத்திற்கு. நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். நீ நினைக்கலாம் ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுறாங்க. இல்லை, நாம் விசுவாசி. அப்போ நாம் விசுவாசியாக தான் இருந்தோம். ஜெபிக்கும்போது கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். தேடும்போது நான் தேடுறேனா, நான் கர்த்தரை தேடுறேனா, அதிகாலையில் நான் விளக்கரையும் கொடுத்து தேடுறேனா. நான் சில நேரில் இந்த வாட்ஸ்அப்பு சில காரியங்களை தேவ பிள்ளைகள் நிறைய குரூப் இருக்குது என்கிட்ட. உலகத்தில் இருக்கிற குரூப் எல்லாமே என் செல்லில் கிடக்கு. இந்தோனேஷியா, சிங்கப்பூர் குரூப்பு, ஏன் நம்ம ஊரில் இருக்கிற எல்லா பேடிச்சு குரூப்லேருந்து சிபிஎம் குரூப்லேருந்து எல்லா இதுவுமே என் செல்லுக்குள்ள இருக்குது. இல்லை, தேவனுக்கு தான் முதலிடம். கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தரை தேடும்போது நம்ம பலவீனத்தை சொல்லியே நம்மளை நாம் ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். நான் பலவீனம், என்னால் எந்திக்க முடியாது, நான் பலவீனம், என்னால் எந்திக்க முடியாது. நோ, அதிகாலையில் தேடும்போது நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 2வதாக விதைக்கும்போது அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 12வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம், இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்கிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூர்ண பலனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ரோமர் எழுதின புஸ்தகம் நிருபம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் அங்கேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 15:26, 25-26 வாசிக்கலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம். இப்பொழுது பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாக இருக்கிறேன். மக்கதுனியாவிலும்
உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்கு சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டு இருக்கிறார்கள். அன்னைக்கு தரித்திரமாக இருந்தவர்கள், பிரச்சனையோடு இருந்தவர்களுக்கு உதவி செய்ததினாலே ஒரு சம்பூர்ணத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சகாயம் நமக்கு, அதான் மத்தேயுல வாசித்தோம், நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்திருக்கிறோமோ, நம்ம விதைக்கும் போது நமக்கு உதவி செய்கிற கர்த்தராக இருக்கிறார். விதைக்கும் போது நமக்கு சகாயம் பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். விதைக்கும் போது நம்ம சில நேரம் பார்த்தோம், அவங்களுக்கு என்ன, ஒரு நேரம் ஒரு 2 போட்டுக்கு முதலாளி, சரி 1 போட்டுக்கு பெரிய முதலாளி, ஒரு டிரைவரே பல லட்சங்கள் கொடுத்து தான் சேர்ப்பாங்க. போட்டுக்கு போகிறவங்களுக்கு கேட்டால் தெரியும். அவர் கைப்பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கும்போது, என் பாக்கெட்டில் ஒரு 200 ரூபா இருக்குது, அதை கொடு அப்படிங்கிறார் ஆவியானவர். அல்லேலூயா. லட்சக்கணக்காக செலவழித்து டிரைவரை சேர்த்த கூட்டத்துக்கு அவங்க நமக்கு தரணுமா, நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும், ஏன்னா குழப்பமாக இருந்தது. ஆவியானவர் துரிதப்படுத்தினால 200 ரூபா எடுத்து அவங்க கையில் கொடுத்த உடனே ஒன்று அழுது விட்டார். சொன்னார், பிரதர் எங்கள் வீட்டில் சாப்பாடு வச்சு 2 நாள் ஆச்சு, பெரிய போட்டுக்கு முதலாளி, எங்கள் வீட்டில் சாப்பாடு வச்சு 2 நாள் ஆச்சு பிரதர், யார்கிட்ட கேட்கனே தெரில. சகாயம் பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார். நம்ம விதைக்கும் போது சகாயம் பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். எத்தனையோ காரியத்தை சொல்லி கொண்டு இருக்கலாம். நம்ம விதைக்கிறோமா, நான் ஏதாவது விதைக்கிறோமா? நான் டெய்லி ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே வசனத்தையும் விதைக்கணும், எதையாவது ஒன்று விதைக்கணும்ப்பா, என் கையை ஆசீர்வதிங்க. டெய்லி எதையாவது ஒன்று விதைக்கணும்ப்பா. நடத்துக்கற்றவங்களுக்கு, தர்மக்காரங்களுக்கு எதையாவது ஒன்று விதைக்கணும். வசனத்தை விதைக்கிறது மாத்திரமில்லை, எதையாவது ஒன்று விதைக்கிறதுக்கு கைகளை ஆசீர்வதிங்கப்பா. தனக்குத்தானே வாழ்றதுக்கு இல்லை, கிறிஸ்தவர்கள் விதைக்கிறதுக்கு நம்ம கர்த்தர் நம்மளை அழைத்து இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? விதைத்து பார்க்கும்போது, விதைக்கும்போது கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுகிற தெய்வமாக இருக்கிறார். நமக்கு எங்கள் எட்டூர் பாசியா சொல்லுவாங்க, நமக்கு வழி வருகிற வர விதைச்சு பார் அப்படிம்பாங்க. முழங்கால் வலிக்கிற வர நீ முழங்கால் நில்லும்பாங்க. உன் கையில் பிடிக்கிறவரை விதைச்சு பாரும்பாங்க. அந்த விதைச்சி பார்க்கும்போது கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுகிறவர், உதவி செய்கிற தேவனாக இருக்கிற எல்லா கரங்களை தட்டி ஓ ராக்கா தூடா சந்தரா பலபா. தேடும்போது சகாயம் கிடைக்கும், விதைக்கும்போது சகாயம் கிடைக்கும், விடும்போது சகாயம் கிடைக்கும். அல்லேலூயா. நீங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும்போது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம், பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து எண்ணுங்கள், சொல்லி இருக்கிறாரே, தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் எனக்கு சகாயர். பண ஆசை இல்லாதவர்களாய் வாழ்ந்து, இந்த ஒரு ஆசை தான் எந்த மனுஷனையும் மாற்ற மாட்டேன். இந்த பண ஆசையினால தான் குடும்பத்தில் சண்டை. இந்த பண ஆசையினால போதும், இருக்கிறது போதும், ஸ்தோத்திரம். நான் தான் கேட்குறேன், 50 கோடி ரூபா நம்மகிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 50 கோடி ரூபா இருக்குது, நல்லா ஆடி கார் இருக்குது, எல்லா காரும் இருக்குது. அப்படி என்ன தான் சாப்பிட போகிறோம்? அல்லேலூயா. 50 கோடி ரூபா நம்மகிட்ட இருக்குது, ஆடி கார் இருக்குது, எல்லாமே இருக்குது. பீரோல் நிறைய 500 பவுன் 500 கிலோவே தங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. காலையில் எந்திரிச்ச உடனே 2 கிலோ தங்கத்தை இட்லி போட்டால் திங்க முடியும்? அல்லேலூயா. அதிகமாக பணம் வர 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 கூட எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டிங்கும் வரும். ஆமாம், ஒரு நேரம் பார்த்தேன், நியூஸ்லேயே இதுலேயே பார்த்தேன், பெரிய பெரிய லட்சாதிபதிகள் கோடீஸ்வரங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு அவங்க பிளேட்லாம் தங்கத்தில் தங்க பிளேட்டு கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே. முதல்ல போய் லட்டை கொண்டுட்டு வரான், இப்படி அனுப்புகிறாப்புல, வேண்டாம். அவங்க லட்டை கொண்டு ஃபஸ்ட்டு லட்டு வந்துச்சு, வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அடுத்தால ஜாங்கிரி வந்துச்சு, வேண்டான்ட்டாங்க. எல்லாத்தையுமே வேண்டாம் வேண்டாம் வேண்டானே சொல்கிறாங்க. நான் நினச்சேன், அடப்பாடு பாவிங்களா, இங்கே தந்தி நாங்கள் லட்டை உண்டியில் நான் ஆக்கி போடுவோம். அல்லேலூயா. ஆமாம், அவங்க பயம். ஆனால்
கர்த்தருடைய பிள்ளைகள் விட வேண்டியதை விடும்போது கர்த்தர் பலத்த காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? விட வேண்டியதை விடும்போது அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார், உதவி செய்கிற கர்த்தராக இருக்கிறார். அந்த சர்வைக்கு போட்டுகள் போய்கொண்டு இருக்கும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. என் 2வது மகன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறான். பிரசவத்தினுடைய டைம் நெருங்கிட்டு அந்த டைமில் சர்வைக்கு போயிருக்கும்போது அங்கெல்லாம் புது புது கயிறுகளை கப்பலிருந்து எடுத்து வச்சு எடுக்கிறாங்க. நான் சொன்னேன், நானும் தொட மாட்டேன், எனக்கு வந்து சம்பளம் மட்டும் போதும். பெரிய சொன்னாங்க, பெரிய பரிசுத்தவான், பெரிய தூதன், இது என்னமோ சொல்லுவாங்க, ஒரு பழமொழியெல்லாம் சொல்லுவாங்க, பெரிய பரிசுத்தவான் அப்படின்ட்டு பயங்கரமாலாம் சொன்னாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை, என் பாடல ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். கரையை வந்து அதை விற்று சரி ஆளுக்கு 500 ரூபா கொடுத்தாங்க. என் கூட வந்து ஒரு சபைக்கு போகிற பிரதர் வந்தாங்க, அவருக்கு வாங்குறதுக்கு ஆசை. ஆனால் என்கிட்ட சொன்னப்பில் அவர் என்னைய மாமான்னு சொல்லுவார். மாமா வாங்கலைன்னா இவங்க ஒயின் ஷாப்பில் குடிச்சிட்டு போகிறாங்களோ குடிக்காமல் போகிறாங்களோ, கொள்ளையிட்ட பொருளில் பங்கு போடாதுன்னு கத்த சொல்லுகிறார். அவங்க அடுத்தவங்க கயிறை வாங்கி களவண்டு வச்சு அதை விற்று அவங்க பங்கு போடுறாங்க. கொள்ளையிட்டதில் நீங்கள் பங்கு போட போகிறீங்கன்னாக்கி வாங்கி கொள்ளுங்கள், எனக்கு வேண்டாம் அப்படின்னேன். என்ன நடந்து தெரியுமா? வீட்டுக்கு வரும்போது என் மனைவி வைத்த வழியில் நைட்டு 11 மணி இருக்கும், திடீர்னு கையை பிடிக்கிறாப்புல. என்னன்னு கேட்டால் வயிறு வலிக்குது. உடனே வெந்நியை போட்டு இடுப்புலலாம் ஊற்றி வெளியே கொண்டுட்டு வாரோம். அந்த கேபி அப்போ அந்த குருஸ்புரத்தில் இருக்கிறோம். கேபி பக்கத்துக்கு முன்னாடி வரும்போதே என் ஏனோக்கு வெளியே ஓடி வந்துட்டான். அல்லேலூயா. ஆமாம், டாக்டர் கடைசியில் போய் நர்ஸெல்லாம் கூப்பிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து வெறும் எவ்வளோ தான் செலவு வந்துச்சு தெரியுமா? 200 ரூபா தான் செலவு வந்தது. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. உண்மையாக இருக்கும்போது, விட வேண்டியதை விடும்போது அவர் உதவி பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு பிடிக்காததை விடும்போது எனக்கு பிடிக்கல, வேண்டாம் எனக்கு பிடிக்கல, வேண்டாம். அப்போதான் பரத்திலிருந்து எனக்கு உதவி வரும். பரத்திலிருந்து எனக்கு உதவி வர வேணும்னா நான் விட வேண்டியதை விடணும், என் கோபத்தை விடணும், என் ஸ்பாவத்தை விடணும். நான் கண்டமேனிக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு ஏசப்பானா ஏசப்பா வர மாட்டாங்க, வேற அப்பா தான் வரும். வருஷக்கணக்கான விட வேண்டியதை விட முடியலையே, உதவி எப்படி வரும்? ஆண்டவர் நம்மோடு தான் பேசி கொண்டு இருக்கிறார். நான் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு போகும்போது கர்த்தர் அறிவார். நான் அழுகாத நாட்கள் இல்லை ஆண்டவர்கிட்ட, கண்ணீர் வடிக்காத நாட்கள் இல்லை. உமக்கு பிடித்தம் இல்லாததை நான் செய்யக்கூடாது ஆண்டவரே. உங்கள் பிரியமில்லாத பணம் எனக்கு வேண்டாம்ப்பா, உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தர் அறிவார். ஒரு பிரதர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நாளைக்கு உங்களுக்கு ஒரு கார் எடுத்துரும், நீங்கள் அங்கங்கே ஊழித்து போகிறீங்க, அங்கே கிராமத்துக்கெல்லாம் போகிறீங்க, நனைஞ்சு கொண்டு போகிறீங்க, உங்களுக்கு ஒரு கார் எடுத்துரும் பிரதர், திருநெல்வேலியில் போயின்னு சொன்னாங்க. நடந்த உண்மை. நைட்டில் உட்காந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லைன்னா தடுத்து நிறுத்திருங்கப்பா, கார் வருதுன்னு நான் ஏங்கலை, ஜெபம் பண்ணி சொன்னேன், உங்களுக்கு பிரியமில்லைன்னா தடுத்து நிறுத்திருங்கன்னு. காலையில் தடுத்து நிறுத்திட்டார். ஒரு நபர் ஃபோன் பண்ணி 5 சென்ட் நிலம் இருக்குது பிரதர், வாங்க கையெழுத்து மட்டும் போட வாங்க அப்படின்னாங்க. 5 சென்ட் நிலம் கையெழுத்து போட வாங்க. ஜெபம் ஆண்டவரே உங்கள் பிரியலைன்னா வேண்டாம்ப்பா, பிரியலைன்னா வேண்டாண்டவர், உமக்கு பிரியலாது எனக்கு கடுகளை கூட வேண்டாண்டவர். கர்த்தர் அறிவார். அவங்க ஒவ்வொரு நாளும் என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க, வாங்க பிரதர் வாங்க கையெழுத்து போட வாங்க, 5 சென்ட் நிலத்தை எடுத்துக்கங்க வாங்க. நான் சொல்கிறேன் பிரதர், ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்குறவரை சொல்கிறேன். 1 சென்ட் நிலமே எத்தனை லட்சம் போது தெரியுமா? இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் வாங்காதுன்னு சொன்னார், வாங்கலை. உதவி வரணும்னா விட வேண்டியதை விட்டு பாருங்க. பண ஆசை இல்லாதவர்களாக வாழ்ந்து பாருங்க. போதும் எனக்கு போதும்ப்பா,
இங்கே தந்தது எனக்கு போதும். அவர் சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். பலப்படுத்தி சகாயம் பண்ணுவார். உங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவார். ஏதோ ஒரு இதில் நீங்கள் சகாயத்துக்கு உதவிக்கு தேடிக்கொண்டு இருக்கீங்க. நான் விட வேண்டியதை விட்டு பாருங்களேன். சில நேரங்கள் எங்களுக்கு தருத்திரம் வரும்னா நான் என் மனைவி கையை பிடிச்சிட்டு அழுவோம், ஆண்டவரே உமக்கு பிடித்தமில்லாத காரியத்தை நாங்கள் ஏதோ செஞ்சுருக்கிறோம்ப்பா, உங்கள் உள்ளத்தை நாங்கள் வேதனைப்படுத்தி இருக்கிறோம், ஆண்டவரே எங்களை மன்னிங்கன்னு எத்தனையோ தடவையோ நாங்கள் அழுது இருக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு பலவீனம் வந்தபோது ஆஸ்பத்திரிக்கு போகிற கூட பணம் இல்லாத நேரத்தில் நான் கையை பிடிச்சிட்டு அழுது இருக்கிறோம். நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்க. உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை ஏதோ நாங்கள் செஞ்சுருக்கிறோம். ஆண்டவர் உங்களோடு தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர் பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிற தேவன். பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிற தேவன். ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம், மனுஷர்கள் ஏமேல அன்பு செலுத்த மாட்டேங்கிறாங்களே என்று ஏங்கி கொண்டு இருக்கலாம். நம்ம அன்பு செலுத்தும் போது அவர் நம்ம மேலே அன்பு செலுத்துகிற தேவனாக இருக்கிறார். நான் முதலாவது அன்பு செலுத்தி போது நான் அன்பு செலுத்துறேனா அவங்க அன்பு செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேனே. அவங்க என்ட நண்பா பேச வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நான் உங்கள் வீட்டுக்கு போனால் ஏதாவது எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். நோ, நான் செய்யணும், நான் விதைக்கணும். ஒரு அம்மா சொன்னாங்க, என்ட ஏகப்பட்ட சொத்து இருக்கு, எனக்கு டீ போட்டு தர்றதுக்கு கூட ஆள் இல்லை அப்படின்னாங்க. அவங்களுக்கு சோமன்னு சொன்னேன், ஏம்மா உங்களுக்கு பலன் ஆண்டவர் தந்திருக்கிறார்லம்மா, நீங்கள் டீ போட்டு குடிங்க, உங்களுக்கு பலன் இல்லாத நேரத்தில் கர்த்தர் தூதனை அனுப்புவார். பலன் இருக்கும்போது இன்னொருடைய உதவியை நீங்கள் ஏன் தேடுறீங்க? நீங்கள் டீ போட்டு குடிங்க, உங்களுக்கு பலன் இல்லாத நாட்கள் வரும்போது கர்த்தரே பலப்படுத்துவார். எத்தனையோ பேர் நிறைய பணங்களை வைத்து கொண்டு ஆதரவு சொல்வதற்கு ஆட்கள் இல்லாமல் இன்றைக்கி தத்தளித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அவரே நம்மளை பலப்படுத்தி கிருபையாய் நடத்துகிறார். இந்த புதிய ஆண்டில் இந்த மாதத்தை நம்ம முடிக்க போகிறோம். அவர் நம்மளை பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிற தேவன். பலப்படுத்தி அவர் சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எல்லாரும் இப்படி எளிமை நின்று செபிக்க போகிறோம். ரீமானா கந்தரக துடா கபலபா. அவர் நம்மளை பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிறவர், பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார். மாஷாக்கா ரபலபா. ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற தேவன், உங்களுக்கு சகாயம் பண்ணுகிற தேவன். மனிதன் சகாயம் பண்ண முடியாது, நம்பினவங்க சகாயம் பண்ண முடியாது. ஆனால் கர்த்தரே பரத்திலிருந்து சகாயம் பண்ணுவதற்கு, உதவி செய்வதற்கு அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன், வலக்கரம் தாங்கும் என்றார். பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன், வலக்கரம் தாங்கும் என்றார். களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காப்பவரே, தூதரை அனுப்பிடுவார். தயங்காமல் முன் சென்றிட கரம் வைத்து காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நல்ல
தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே சகாயம் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிற ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவர் நாங்கள் செய்ய வேண்டிய ஆண்டவரை 3 விதமான காரியங்களோடு எங்களோட பேசின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. முதலாவது உம்மை தேடவும் நாங்கள் ஆண்டவர் அநேகருக்கு ஏழைகளுக்கும் திக்கச்சவர்களுக்கும் விதைப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் விட வேண்டிய காரியங்களை விட்டுவிட்டு ஆண்டவர் உம்மை மாத்திரம் பிரியப்படுத்தி வாழ எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கொண்டு இந்த வாரம் முழுவதும் நாங்கள் ஆண்டவரை நடக்க உதவி செய்யுங்க, மகிமைப்படுங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. வருகிற புதன்கிழமை எல்லாரும் கவனமாக கேளுங்க. புதன்கிழமை சாயங்காலம் 6:30 மணிக்கு இங்கே ஊழியர்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம் சொல்கிறேன், அது கர்த்தர் அறிவார். இப்போ இடையில கூட ஒரு ஊழியர் இதை ஆஃப் பண்ணிட்டியாப்பா.